வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இந்தியாவோட இரண்டு மிக ஆழமான தத்துவங்கள பத்தி பேச போறோம். வேதாந்தம் மற்றும் சித்தாந்தம். பல 100 வருஷமா ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டே இருக்கு. இந்த ரெண்டு சிந்தனை பள்ளிகளும் எதிரிகளா இல்ல கூட்டாளிகளா? உண்மையிலே இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சண்டை போடுதா இல்ல ஒரே கதைய ரெண்டு பேரும் வேற வேற கோணத்துல சொல்றாங்களா? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்து ஆராயலாம். நம்மளோட இந்த பயணத்துல முதல்ல இந்த விவாதம் ஏன் வந்துச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வேதாந்தத்தோட பிரபஞ்ச பார்வையையும் சித்தாந்தத்தோட அகப்பார்வையையும் தனித்தனியா ஆராய போறோம். கடைசியா இந்த ரெண்டு பாதைகளும் எப்படி ஒரே இடத்துல வந்து சேருது, அது நம்மளோட இனிய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்க போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். வரலாற்றுல பாத்தீங்கன்னா வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் எப்பவுமே ஒண்ணுக்கொண்ணு எதிராதான் நிறுத்தி பேசுவாங்க. ஆனா இது பெரும்பாலும் ஒரு மேலோட்டமான புரிதலால ஏற்பட்ட குழப்பம்தான். இப்படி முரண்பாடா பாக்கறதுனால ரெண்டு தத்துவங்களோட உண்மையான சாராம்சத்தையே நாம தவற விட்டுடுறோம். முதல்ல வந்தது வேதாந்தம். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு பொருள் தான் இருந்துச்சு, அதுதான் இந்த முழு பிரபஞ்சமாவும் பலவிதமா மாறியிருக்குன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு பிறகு வந்த சித்தாந்தம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது. அதுல 3 விஷயங்கள் ஆரம்பமும் முடிவும் இல்லாம எப்பவுமே இருக்குன்னு சொல்றாங்க. பதி, அதாவது எல்லாம் வல்ல இறைவன்; பசு, அதாவது நம்மளோட ஆன்மா; அப்புறம் பாசம், நம்மள கட்டி போட்டிருக்கிற பந்தங்கள். பாத்தீங்களா, ரெண்டும் ஆரம்பிக்கிற இடமே வேற. இந்த வேறுபாடு தான் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம பிரபஞ்ச பார்வைக்குள்ள நுழைவோம். வேதாந்தத்தோட கண்ணுல இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்னு பார்க்கலாம். வேதாந்தத்தோட மைய கருத்து ரொம்ப எளிமையானது. நாம பாக்குற இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கிரகங்கள், ஏன் நாம கூட, இது எல்லாமே ஒரே ஒரு மூலத்தோட வெளிப்பாடுதான். ஒண்ணுல இருந்துதான் இந்த பலவும் வந்துச்சு. அந்த ஒற்றை மூலம் எப்படி இந்த உலகமா மாறுச்சுன்னு வேதாந்தம் அழகா விவரிக்குது. அந்த மூலம் முதல்ல வெளியா, அதாவது ஸ்பேஸா வெளிப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமா அடர்த்தியாகி காத்தா மாறுது. காத்துல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து தண்ணி, கடைசியா தண்ணில இருந்து இந்த திடமான நிலம் உருவாகுது. இப்படிதான் நம்ம பௌதிக உலகம் உருவாச்சு. அப்போ அந்த இறுதி மூலம்னா என்ன? அதுக்கு ஒரு அற்புதமான உவமை இருக்கு. பூஜ்யம், அதாவது 0. யோசிச்சு பாருங்க, பூஜ்யத்துக்கு தனியா எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா அது மத்த எண்களோட சேரும்போதுதான் அதுகளுக்கு மதிப்பே கிடைக்குது. அது பாக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே தனக்குள்ள வச்சிருக்கு. அது மாதிரிதான் அந்த மூலமும். சரி, இதுவரைக்கும் நாம வெளியில பார்த்தோம். இப்போ நம்ம பார்வைய நமக்குள்ள திருப்புவோம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வான. சித்தாந்தம் வெளியே இருக்கிற உலகத்தை பத்தி பெருசா அலட்டிக்கல. அதுக்கு பதிலா பார்வையா முழுசா உள்நோக்கி திருப்புது. நம்மளோட உண்மையான சாரம் என்ன, நாம யாருன்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுது. சித்தாந்தத்தோட உச்சகட்டமான கண்டுபிடிப்பு இந்த ஒரு வரிதாங்க. உங்களுக்குள்ள உயிரோட துடிக்கிற அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வு, அந்த அறிவு இருக்கே, அது கடவுளோட ஒரு பகுதி கிடையாது, இல்ல கடவுள்ல இருந்து வேறானதும் கிடையாது. அதுவே தான் தெய்வம். சரி, இப்போ நம்மகிட்ட 2 பார்வை இருக்கு. ஒன்னு பிரபஞ்சத்தை பத்தி பேசுது, இன்னொன்னு நமக்குள்ள இருக்கிறத பத்தி பேசுது. அப்போ இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேரும்? வேதாந்தம் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற அந்த ஒரே பேருண்மைய வெளியில காட்டுது. சித்தாந்தமோ நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக உணர்வை காட்டுது. ஒன்னு வெளிய பார்க்க சொல்லுது, இன்னொன்னு உள்ள பார்க்க சொல்லுது. ஆனா உண்மையிலே இது ரெண்டும் வேற வேற விஷயங்களை பத்தி தான் பேசுதா? இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான பதில் இந்த ஒரு வரியில இருக்கு. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். எவ்ளோ அழகான வரி பாருங்க. அண்டம்னா இந்த முழு பிரபஞ்சம், பிண்டம்னா இந்த தனிப்பட்ட உடல். ஆக இந்த பெரிய பிரபஞ்சத்துல எதை நாம கடவுள்னு சொல்றோமோ அதுவேதான் இந்த சின்ன உடம்புக்குள்ள உயிர் அல்லது அறிவுன்னு உணரப்படுது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வேதாந்தம் சொல்ற அந்த பிரபஞ்சத்தோட மூலமும் சித்தாந்தம் சொல்ற நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக உணர்வும் ஒண்ணுதான். ரெண்டும் வேற வேற கிடையாது. சரி, இதெல்லாம் பழைய தத்துவங்கள் தானே. இத தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்தியமா இல்ல. இந்த ஒற்றுமைய நாம புரிஞ்சுக்கிறது நம்மளோட இன்னைய வாழ்க்கையில மிக ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் இந்த பிரிவினை உணர்வுதாங்க. நான் வேற, நீ வேற, என்னோடது வேற, உன்னோடது வேறன்னு நினைக்கிறதால தான் பேராசை வருது, சண்டை வருது, அடுத்தவங்க மேல கருணை இல்லாம போகுது. எப்பவுமே வெளியில எதையோ தேடி ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள இருக்கிற அதே தெய்வீகம்தான்
உங்களுக்குள்ளயும் ஒரு செடிக்குள்ளயும் ஒரு விலங்குக்குள்ளயும் இருக்குன்னு நீங்க உண்மையாவே உணர்ந்தா என்ன ஆகும்? அப்போ அடுத்தவங்கள காயப்படுத்தணும்னு தோணுமா? அது உங்களையே நீங்க காயப்படுத்திக்கிற மாதிரி தானே. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி ஆகிடும். இந்த புரிதல் தான் உண்மையான அன்புக்கும் கருணைக்கும் ஆதாரம். அதனால இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுறேன். நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை நாம முழுசா உணர்ந்து நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் அதை பார்த்து வாழ ஆரம்பிச்சா நம்மளோட செயல்கள், நம்ம உறவுகள், இந்த உலகமே எப்படி மாறும்? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் தேடணும். நாம உருவாக்கும் இந்த தொகுப்புல இது மாதிரி நிறைய ஆழமான விஷயங்களை நாம தொடர்ந்து பேசலாம். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.